கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளை, இந்த புதிய மாதத்தில் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இந்த 4 மாதமாக தேவனாகிய கர்த்தர் ஆச்சரியமும் அற்புதமாய் நடத்தினார். இந்த 5வது மாதத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்க போகிறார். இந்த 5வது மாதத்திற்காக, இந்த மே மாதத்திற்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபித்த பொழுது தேவனாகிய கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 30வது அதிகாரம் 18ஆம் வசனத்தை தேவனாகிய கர்த்தர் சொன்னார். அதில் 3 காரியம் இருக்கிறது. அந்த 3ஐயும் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தருடைய வார்த்தை உண்டாகுகிறது. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், யாக்கோபின் கூடாரத்தை, சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலத்தை இறங்குவேன். மாத்திரம் அல்ல, நகரம் மண்மேட்டின் மேல் கட்டப்படும், அரண்மனை முன்பு இருந்தது போல நிலை பெறும். இதை நல்லா தியானிச்சு பாருங்க. இந்த 3ம், 1 சிறையிருப்பாக போய்விட்டது, 2 எல்லாமே அழிஞ்சு போயிட்டேன், இறக்கம்தான் வேணும், 3 மண்மேடாகிட்டு. மண்மேடுனா நம்ம சொல்கிறோம்ல, இப்போ இஸ்ரவேல் காசாவை மண்மேடாக்கிட்டுன்னு சொல்கிறோம்ல, பார்க்கும் பொழுது எல்லா பில்டிங்கும் இடிஞ்சு கிடக்குதுல, அதுதான் மண்மேடு. மறுபடியும் அது மேலே கட்டப்படும் நகரம், மறுபடியும் மண்மேட்டின் மேல் கட்டப்படும் அரண்மனை, மறுபடியும் திரும்ப நிலை பெறும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் சிறை இருப்பு இருந்துச்சுன்னா அதை கர்த்தர் மாற்றப் போகிறார். விசேஷமாக யாக்கோபின் கூடாரங்களின் சிறையிருப்பை தேவனாகிய கர்த்தர் திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட நபருடைய வீட்டிற்கு போகும்படி என் இருதயத்தை தேவனாகிய கர்த்தர் எழுப்பினார். நான் யார் வீட்டுக்கு ஜெபிக்கிறதுக்காக போக மாட்டேன், யார் வீட்டுக்கும் காணிக்க வாங்குறதுக்காக போக மாட்டேன். ஆனால் கர்த்தர் ஜெபிக்க போகும்படி என் இருதயத்தை எழுப்பினார், ஏவினார். நான் அந்த வீட்டுக்கு போகிறேன். அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் கண்ணீரோட சூசைட் பண்ணிடலாம், முழு குடும்பமும் சூசைட் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கிறாங்க. என்னை பார்த்த உடனே கைகாலெலாம் ஓடலை. நான் சொன்னேன், கர்த்தர் என்னை உங்கள் வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறார். எல்லாரும் சத்தமிட்டு அழுதாங்க. எல்லாமே நகை முதற்கொண்டு எல்லாமே பேங்கில் இருக்குது. என் பிள்ளைகளுடைய நகை, என்னுடைய மனைவியுடைய நகை, எல்லார் நகையும் பேங்கில் இருக்குது. இன்றைக்கி தொழில் செய்கிறதுக்கு காசு இல்லை. எனக்கு தொழில் செய்கிறதுக்கு காசு இல்லை. யார்கிட்ட போய் கேட்பது சொல்லி தெரியலை. எல்லா அடமானத்தில் ஈடு வைக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ஆண்டவர் திரும்ப எங்களுக்கு தருவாரா? ரோட்டு ஓரத்தில் ஒரு கடை வச்சுருந்தாங்க, பிளாட்ஃபார்மில் கடை. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், நான் எல்லாத்தையும் திரும்ப உங்களுக்கு கொடுப்பேன், சரியா? உங்களுடைய கூடாரத்தை நான் திருப்புவேன், சிறையிருப்பை திருப்புவேன், நல்ல ஒரு கடையை கொடுப்பேன், உங்களுடைய வியாபாரம் அமோகமாக இருக்கும். ஆண்டவர் சொன்னதை போல ஒரு நல்ல கடையை கொடுத்தான். நகைகளெல்லாம் திருப்ப உதவி செய்தான். சொந்த வீடு வாங்க உதவி செய்தான். 1 இல்லை 2 வீடு வாங்க உதவி செய்தான். 1 கடை 2 கடையா, 2 கடை 3 கடையா, 3 கடை 4 கடையா மாற உதவி செய்தான். அவருடைய கூடாரத்தினுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினான். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதத்தில், இந்த மே மாதத்தில் கர்த்தர் என்னுடைய கூடாரத்தின் சிறையிருப்பை திருப்புவா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, சிறை அப்படிங்கிறது பிசாசானவன் நம்மளை அடிமையாக்கி வைத்திருக்கிறது. உங்களுடைய கூடாரம் ஒருவேளை கடனில் அடிமையாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதோ ஒரு மனுஷனுடைய கண்ட்ரோலில் இருக்கலாம், இல்லைன்னா
தேவையில்லாத பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை இருக்கலாம், வீட்டில் சமாதானமே இல்லாமல் இருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனை, சிறையிருப்பு, உங்கள் வீட்டில் இருக்கிற சிறையிருப்பு, அது எதுவாக இருந்தாலும் சரி, அது என்ன சிறையிருப்பானாலும் சரி, தேவனாகிய கர்த்தர் அந்த சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த சிறையிருப்பு திருப்பப்படும். யாக்கோபினுடைய கூடாரத்தின் சிறையிருப்பை என் தேவனாகிய கர்த்தர் திருப்புவார். இது கர்த்தர் சொல்லுகிறதாவது. அதுதான் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். உங்களுடைய கூடாரத்தில், உங்களுடைய வீட்டில் இதுவரைக்கும் இருந்த எல்லா சிறையிருப்பையும் கர்த்தர் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, முழு வேதாமத்தையும் வாஸ்து பாருங்க. யோசேப்பினுடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்பினார். யோசேப்பினுடைய சிறையிருப்பு திருப்பப்பட்ட பொழுது எப்படி இருந்துச்சு? எகிப்து தேசம் முழுமைக்கும் கர்த்தர் யோசேப்பை அதிகாரியாய் மாற்றினார். ஆனால் 13 வருஷம் அவனுக்கு சிறையிருப்பு. 13 வருஷம் சிறையிருப்பு. அந்த 13 வருஷத்தில் அவன் அவமானத்தை, துக்கத்தை, வேதனையை, நிந்தையை, பாடுகளை, பொய்யான குற்றச்சாட்டுகளை அத்தனையை ஏற்றுக்கொண்டான். நாள் ஒன்று வந்தது. ஆதியாகமம் 41:41 ராஜா எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாய் மாற்றினார். சிறைச்சாலையிலிருந்து ஒரு அதிகாரி சிறையிருப்பை கர்த்தர் திருப்பினார். உங்கள் வாழ்க்கையிலையும் இந்த மே மாதத்தில் உங்களுடைய சிறையிருப்பை எல்லாம் திருப்பப்பட போகிறது. இரண்டாவதாக, அவனுடைய கூடாரத்திற்கு இரக்கம் செய்வேன். அவனுடைய வாசஸ்தலத்திற்கு இரக்கம் செய்வேன். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. எல்லாருக்கும் இரக்கம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதுதான், எல்லாருக்கும் இரக்கம் கிடையாது. பைபிளில் ஒரே தாய்க்கு 2 பிள்ளைகள், அது இரட்டையர்கள். இரட்டையர்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டாம், சும்மாவே 2 பேரும் ஒன்று போல் இருப்பாங்க. முகம், முடி, பார்வை, கை, கால்கள், நட, உடை எல்லாம் ஒன்று போல் இருப்பாங்க. ஆனால் அந்த இரட்டையரில் ஒருத்தனை சிநேகித்து ஒருத்தனை பகைத்த. நீங்கள் வாஸ்து பாருங்கள். ரோமர் 9வது அதிகாரம் 10-18 வரைக்கும் வாஸ்து பாருங்கள். ரெபேக்காள் கர்ப்பவதியான பொழுது ஆண்டவரிடத்தில் போய் அவள் விசாரிக்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இளையவனுக்கு மூத்தவன் ஊழியம் செய்வான். அது மாத்திரமல்ல, பிள்ளைகளுக்கு நல்லதும் கெட்டதும் தெரியல. இப்போ தேவன் சொல்கிறாரு, யாக்கோப்பை சிநேகித்து ஏசாவை வெறுத்தென்று சொல்கிறார். நல்லது கெட்டது செய்யாமலேயே தெரிந்து கொள்ளுதலின்படி. அப்போ ஆண்டவரிடத்தில் அநீதி உண்டு என்று சொல்லலாமா? சொல்லக்கூடாதே. ஏன்? கர்த்தர் மோசேயை பார்த்து, எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாக இருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறான். யாத்ராகமம் 33:19 இந்த 2 பகுதியும் வாஸ்து பாருங்க. ரோமர் 9:15 யாத்ராகமம் 33:19 வாஸ்து பாருங்க. யார் மேல் இரக்கம் செய்கிறவர்களாக இருப்பேனோ அவர்களுக்கு தான் இறங்குவேன். இன்னைக்கு நீங்கள் ஆண்டவரிடத்தில் பார்த்து சொல்லுங்கள், என் தேவனே எனக்கு இறங்கும், என் தேவனே எனக்கு இறங்கும். ஆண்டவர் மனம் இறங்குவான். மற்ற 20வது அதிகாரம் 30-34 வரைக்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்ட அந்த பார்வையற்ற 2 பேர் மனுஷங்களாம் அதட்டுறாங்க. அமைதலாயிரு, இயேசு தூரம் போயிட்டான். கேட்கலையே இவங்க, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். ஏன்னா இரக்கத்தின் ஐஸ்வர்யம் இயேசு கிறிஸ்து. இரக்கமுள்ள தேவன் அவர், இரக்கமும் மனதுருக்கமுள்ள தேவன். அதை அந்த பார்வையற்ற 2 பேருக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏசு நின்றா, அவர்களை தமிழத்தில் அழைத்தா, நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்டா, பார்வை அடையணும். ஏசு மனதுருகி தொட்டா, பார்வையை கர்த்தர் கொடுத்தா. இன்றைக்கும்
இயேசுவே, தாவீதின் குமாரனே, என்னுடைய வாசஸ்தலத்தில் எனக்கு இறங்குன்னு கூப்பிடும் பொழுது உங்கள் அருகிலே வருவார், உங்களை வரவழைப்பார், உங்களை பார்த்து கேட்பான், நான் உனக்கு என்ன செய்யணும், நான் உனக்கு என்ன செய்யணும் சொல்லு. என்ன வேணுமோ ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவர் உங்களுடைய வாசஸ்தலத்திற்கு இறங்குவா, மனம் இறங்குவா. ஒரு நாள் ஒரு சகோதரர் சொன்னார், பிரதர், என்னுடைய மகளுக்கு 35 வயசாயிடுச்சு, திருமணம் நடக்கலை. என் சொந்தம் பந்தம் முற்றார் உறவினர் எல்லாரும் சொல்லிட்டாங்க, இனி இந்த பொண்ணுக்கு திருமணம் நடக்காது, என் வீட்டில் நல்ல காரியம் நடக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நான் ஒரே ஒரு ஜெபம் பண்ணாண்டு, ஒரே எரேமியா 30:18 அவன் கூடாரத்திற்கு இரக்கம் செய்வேன்னு சொன்னீரே, எனக்கு இரக்கம் செய்யும் அப்பா. 37 வயசு நிரம்பின, நல்ல ரட்சிக்கப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்ட, நல்ல போஸ்டில் இருக்கிற, நல்ல பணியில் இருக்கிற ஒரு மனிதனை எனக்கு மருமகனாய் கொடுத்தான். எனக்கு மகன் கிடையாது, மகன் இருந்தால் கூட என்னை கவனிச்சிருக்க மாட்டாங்க. அது மாதிரி 100 மடங்கு அதிகமாக என்னை கவனிக்கக்கூடிய மருமகனை கற்றுக் கொடுத்தா. என் குடும்பத்தில் கத்த இறங்கி அற்புதத்தை செய்தான். இந்த மாதம் கத்த இறங்கி அற்புதத்தை செய்வான். மாத்திரமல்ல, மிக மிக முக்கியமான ஒரு காரியம், எனக்கு நகரம் மண்மேடாக இருக்கிறது. அந்த நகரத்தின் மண்மேடை மறுபடியும் கட்டுவேன், அரண்மனை முன்போல் நிலை நிற்கும். நகரத்தை மறுபடியும் கட்டுவா. இது அழிக்கப்பட்ட பொருளாதாரம், உங்கள் குடும்பத்தில் அழிக்கப்பட்ட சந்தோஷம், சமாதானம், சுகம், ஆரோக்கியம் எதெல்லாம் மண்ணுமேடாக்கி வச்சுட்டானோ பிசாசு, அதுக்கு மேலே தான் அந்த நகரத்தை கட்டப் போகிறான். உங்களுக்கு ஒரு புது வாசஸ்தலத்தை, ஒரு புது நகரத்தையே கட்டப் போகிறான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, பிசாசு இடித்து போட்டதை எல்லாம் கட்டப் போகிறான். பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, இடிக்கிறதற்கு ஒரு காலம் உண்டு, இடித்ததை கட்ட ஒரு காலம் உண்டு. இன்றைக்கி பிசாசு எதையெல்லாம் இடித்து வச்சுருந்தானோ அத்தனை குடும்பத்தையும் தேவனாகிய கத்த கட்டி எழுப்புவேன் என்று வாக்கு கொடுக்கிறான். சென்னையில் ஒரு மீட்டிங், அந்த பாஸ்டர் ஒரு ஃபேமிலியை பார்த்து, இவங்களுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்க பிரதர், இந்த குடும்பமே உடைக்கப்பட்டிருக்கிறது. கணவர் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, இவங்களுடைய மனைவி ஒரு பக்கம் இருக்கிறாங்க, பிள்ளைகள் இன்னொரு பக்கம் இருக்கிறாங்க, பேர குழந்தைகள் இன்னொரு பக்கம் இருக்கிறாங்க. இவர்களுக்குள்ள பிரிவினை. அந்த பேரன் தாத்தா பாட்டின்னு கூப்பிட மாட்டான், அந்த பேரன் அப்பா அம்மானு கூப்பிட மாட்டான், பெத்த மகா அப்பா அம்மானு கூப்பிட மாட்டான், பெத்த மகா தனியாக இருக்கிறா, கணவன் மனைவி தனியாக இருக்கிறாங்க. இந்த முழு குடும்பமே ஒட்டஞ்சு கிடக்குது. நான் ஜெபிக்கும் பொழுது கத்த சொன்னா, நகரம் மண்மேட்டின் மேல் திரும்ப கட்டப்பட்டு அரண்மனை முன் இருந்தது போல ஸ்தாபிக்கப்படும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டோடைய பெரிய கிருபையினால் ஃபஸ்ட்டு பேரை மாறினான். அவங்க அப்பா அம்மாட்ட பேச ஆரம்பித்தான், தாத்தா பாட்டிகிட்ட பேச ஆரம்பித்தான். இப்போது கணவன் மனைவி, அந்த பையனுடைய அப்பா அம்மா சேர்ந்தாங்க, அந்த மகளுடைய அப்பா அம்மா சேர்ந்தாங்க. இன்றைக்கி அவங்க குடும்பத்தில் ஒரு பெரிய சந்தோஷம். இந்த மாதத்தில் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரிவினை ஆவியை கர்த்தர் அப்புறப்படுத்த போகிறார். உங்களை என்னென்ன காரியத்தில் பிசாசு கஷ்டப்படுத்தி வச்சுருந்தானோ, எதையெல்லாம் இடித்து வச்சுருந்தானோ அத்தனையும் ஆண்டவர் கட்டப்போகிறார். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், என் சிறையிருப்பை, என் குடும்பத்தினுடைய என்னுடைய கூடாரத்தின் சிறையிருப்பை மாற்றும், என்னுடைய வாசஸ்தலத்துக்கு இறங்கும், மண்மேட்டில் மேல் நகரம் மறுபடியும் கட்டப்பட்டு முன்பு போல அரண்மனை நிலைநிற்கட்டும். ஆண்டவர் நிச்சயமாக இந்த 3 காரியத்தையும் இந்த மாதத்தில் கத்த செய்ய போகிறான். என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, யாக்கோபினுடைய வாசஸ்தலத்தை இறங்குவேன் என்று சொன்னீரே, இவர்களுக்கு இறங்கும்.
யாக்கோப்பினுடைய கூடாரத்தை கட்டுவேன் என்று சொன்னீரை, கட்டும். யாக்கோப்பின் நகரத்தை மறுபடியும் ஸ்தாபிப்பேன் என்று சொன்னீரை, ஸ்தாபித்தருளும். யார் யாரெல்லாம் ஆண்டவரே இடிக்கப்பட்டிருக்கிற என்னை கட்டி எழுப்பும். ஆண்டவரை பிரிந்திருக்கிற என் குடும்பத்தை சேரும். நஷ்டம் அடைந்து சின்ன பின்னமாய் உடைக்கப்பட்டிருக்கிற என் குடும்பத்தை மறுபடியும் கட்டும் ஆண்டவரே. யார் யாரெல்லாம் செபிக்கிறார்களோ அத்தனை பேருக்கும், அத்தனையுடைய வாழ்க்கையிலையும் எரேமியா 30:18 பலிப்பதாக, நடப்பதாக. இந்த மாதம் ஆண்டவர் மறுபடியும் திருப்புகிற மாதம், திருப்பை திருப்புகிற மாதம். இந்த மாதம் தேவன் இறங்குகிற மாதம். இந்த மாதம் கர்த்தர் உங்களை ஸ்தாபிக்கிற மாதம். ஸ்தாபித்தருளும், இறங்கும், திரும்ப கொடுத்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாவற்றையும் திரும்ப கொடுப்பா ஆண்டவர். மனம் இறங்கி அற்புதத்தை செய்வார். மறுபடியும் கட்டப்படும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.